ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஸ்டோரி டைம் சாட்டர்டே, அதனால இன்னைக்கு கதையை ஆரம்பிச்சிடலாம். லெமிட்டலி ஸ்டோரி. இது கரெக்டாக இந்த ஜூன் 2023 அப்போ நான் இப்போ ரெண்டு கதை சொல்ல போகிறேன். ரெண்டுத்துலேயும் ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குது. 2023 ஜூன் அப்போ எங்கள் ஸ்கூலில் ஒரு ட்ரிப்பு எங்களுக்கு இட்டு போனாங்க. நான் இப்போ தமிழ்நாடுல இருக்கேன்னா என்னை ஒரு ஹில் ஸ்டேஷனில் இட்டுட்டு போனாங்க ஸ்கூல் ட்ரிப்பா. நான், அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப், அதுக்கப்புறம் ஒரு 12th ஸ்டாண்டர்டு எல்லாருமே. இது அகாடமிக் இயர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரிப்பு ஃபர்ஸ்டே ஒன்று வச்சுட்டாங்க. நாங்கள் முன்னாருக்கு போனோம். அதான் ஹில் ஸ்டேஷனு. முன்னார் ஹில் ஸ்டேஷன் கேரளாவில் இருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இடம். உங்களுக்கு ஹில் ஸ்டேஷனு, உங்களுக்கு ஒரு பியூரான காற்று, அதெல்லாம் டீ பிளான்டேஷன் இடம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக முன்னாடி நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த முன்னாடி ட்ரிப் ஒரு 3 நாள் ஸ்டே. 3 நாள் இல்லை, ஒரு வாரம் கிட்டத்தட்ட. அதாவது 5 நாள் ஸ்டே மொத்தமாகவே. முதல்ல என்ன இருந்ததுன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் போனோம். ட்ரெயின்லேருந்து கரெக்டாக ஒரு 5 மணி ஈவினிங் அப்போ ட்ரெயின் ஆரம்பிச்சு நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ 5 மணியோ இல்லைன்னா ஒரு 3 மணின்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக ஒரு ஈவினிங் டைம் ஆரம்பிக்கும் போது ஈவினிங் டைம் அப்போ ஆரம்பித்தோம். இங்கேருந்து அந்த முன்னார் இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 to 12 ஹவர்ஸ் மொத்தமாகவே. இந்த ட்ரெயின் ட்ராவலுங்கிறதுனால மொத்தமாகவே 11 இல்லை 8 ஹவர்ஸ், இல்லை 12 ஹவர்ஸ் தான். நான் கரெக்டாக 11 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் அப்படி இருக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரெயின் போகிற வழியிலையும் ஒரு ஒரு ஃபன்னாக இருந்தது. வரும்போது கூட செம ஃபன்னாக இருந்தது. நாங்கள் படம் பார்த்தோம், யூனோ கார்ட்ஸ் விளையாடினோம். அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய விளையாட்டு விளையாடிட்டு இருந்தோம். கரெக்டாக அது மாதிரி ஒரு நைட்டு போச்சு. டின்னர் நாங்கள் வீட்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டா. டின்னர் நான் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் எல்லாரை விட. அதுதான் ஏன்னா சன்செட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றது என்னோட பாலிசியில். அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எல்லாரோடையும் விளையாடிட்டு கரெக்டாக ஒரு 11 மணி 10 மணி. யூஸ்வலாக நான் 9 மணியே தூங்கிடுவேன். ஆனால் 10 மணியாண்டு தான் என்னை தூங்கவே விட்டாங்க அவங்க. ஏன்னா அது எப்பயாச்சும் ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நடக்கும். அதனால தூக்கத்தை விட்டு தான் ஃபன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாங்க. அது ஆக்சுவலி அவசியம் இல்லை என்ன கேட்டா. இருந்தாலும் நல்லா இருந்தது அப்போ கூட. ஸோ கரெக்டாக 10 மணி இருக்கும். நான் எல்லாரும் தூங்குறது டைம், எல்லாரையும் தூங்க வச்சாங்க. ஆக்சுவலி தூங்க வச்சாங்க, இல்லைன்னா தூங்கிருக்க மாட்டாங்க ஆப்வியஸ்லி. தூங்க வச்சாங்க. அதனால நாங்கள் எல்லாரும் தூங்கினோம். அதுலேருந்து 11 மணியோ 10 மணியோ 11 மணிலேருந்து 2 மணியோ போய் எழுந்திச்சிட்டோம் நாங்கள். ஏன்னா கரெக்டாக அங்கே 3 மணியப்போ நாங்கள் ரீச் ஆனோம் முன்னாரில். ஏன்னா 3 மணி காலையில் நாங்கள் ஈவினிங் அப்போ ஆரம்பித்தோம். இப்போ 2:30 அப்போ கிட்டத்தட்ட அங்கே கிட்ட வந்துட்டோம். முன்னார் கிட்ட 2 மணி நைட்டு நடுராத்திரியில. முன்னார்னு சொல்றத விட அது அந்த இடம் பேர் எர்ணாகுளம்னு சொல்லுவாங்க. எர்ணாகுளம்லேருந்து இன்னொரு எக்ஸ்கியூஸ் மீ, அந்த எர்ணாகுளம்லேருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அப்புறம் தான் முன்னாரே. நடுராத்திரியில ட்ரெயின்லேருந்து நாங்கள் இறங்கி அதுக்கப்புறம் பஸ்ஸு நாங்கள் அங்கே பஸ் அவங்களும் புக் பண்ணது தான். அது அங்கே ஆரம்பிச்சு நாங்கள் முன்னாருக்கு போனோம். முன்னார் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு பார்க்கு. அதுக்கப்புறம் முன்னாரில் இந்த செகண்ட் நாள் ஒரு சில ஹில் ஸ்டேஷன்லாம் போனோம். ஒரு பெரிய ஒரு மலை பகுதியெலாம் இருந்தது அந்த இடத்துல. ஆக்சுவலி இதுதான் நான் டாப்பிக்காக இருக்கலான்னு இருந்தேன். தட் டைம் ஐ கிளைம்ட் அ மவுண்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் டைட்டிலு. அது இப்போதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னன்னா, ஒரு முன்னார் 3வது நாள் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் ஹோட்டலில் நல்ல ஃபன் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இது வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதுக்கப்புறம் ஒரு கிட்ட இருக்கிற சிட்டி, அதெல்லாம் நாங்கள் விசிட் பண்ணோம். 3வது நாள் அப்போ நாங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போனோம். நாங்கள் போகிற வழியில் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணோம். எல்லாரும் அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் எங்களுக்கு பொறுக்கலை. என்ன பண்ணோம் தெரியுமோ, இது ஹைக்கிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு மலையை நாங்கள் இது ஏற ஆரம்பிச்சிட்டோம். நான், அதுக்கப்புறம் என்னோட என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் 6 பேர் கிட்டத்தட்ட மலை நாங்கள் இறங்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலி முதல்ல ஏறுறது இல்லை,
நாங்கள் ஏற்கனவே டாப்பில் இருந்தோம், ஒரு மலையோட டாப்புல கிட்டத்தட்ட ஹைக்கிங் ஸ்பாட்டுங்கிறதுனால யாருமே வந்து அவளெல்லாம் அங்கே மேலாட்டுமே தான் இருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மட்டும் கீழே வரைக்கும் போனோம். யோசிச்சு பாருங்க, மலையிலேருந்து மேலே அப்படியே கீழே வரைக்கும் நாங்கள் வந்து இறங்கணும். அதான் அந்த இடம் தான் வந்து கேரளா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு பார்டரே. நாங்கள் என்ன பண்ணோம்னா மலையிலேருந்து மேலே இருந்து கிராஜுவலாக கீழே இறங்கினோம். கீழே இறங்கும் போதே வந்து ஒரு சில வீடியோலாம் எடுத்திருந்தோம். அந்த இடத்துல வந்து இது காடு மாதிரி இருந்துட்டு ரொம்ப நிறைய அனிமல்ஸ், அதுக்கப்புறம் இது பூச்சிங்க அது மாதிரிலாம் இருந்தது. ஒரு சில தெரியாத விலங்குலாம் கூட இருந்தது. அதை நாங்கள் சீண்டாமல் வந்துட்டோம். நாங்கள் கீழே இறங்கணும். கீழே இறங்கி போக போக இடம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இறங்குறதுக்கே. நாங்கள் வந்து இப்போ இருந்தாலும் போயிட்டு இருந்தோம். போயிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அன்ட்ராக்டாக இருந்தது. யாருமே அங்கே போகாததுனால அப்படியே அன்ட்ராக்டடாக மூடி இருந்தது. அது நாங்கள் ஆக்சுவலி எடுத்தோடனே வந்து அது போகாமல் கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதுக்கு ஒருத்தவங்க கிட்ட கத்தி இருந்தது. நாங்கள் கட் பண்ணிட்டு கீழே வரைக்கும் போனோம். நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ட்ராப்பு. அதுக்கப்புறம் கீழே போகிறதுக்கு இறங்கி போகிறதுக்கு இடம் இல்லை. அப்படியே கீழே விழுந்து சாப்பிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு மேலெலாம் வந்து போனால் அவள் தான் கதை முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே ஏறினோம். மறுபடியும் மேலே ஏறுறது தான் இருக்கிறதுலே டஃப்பான ஒரு சேலஞ்சு. நான் வந்து ஃபிட்டாக இருந்ததுங்கிறதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஒரு டயர்டே ஆகாமல் நான் மேலே ஏறிட்டேன். மற்றவங்களாம் வந்து கொஞ்சோண்டு ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஒரு சில பேருக்குலாம் வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு அந்த எனர்ஜி போனதுனால. ஸோ இந்த ஒரு ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதான் வந்து என்னோட ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அதாவது மலையை ஏறுறது, அதுக்கப்புறம் மலையை இறங்குறது, அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அவ்வளோ டஃப்பாக இல்லைனாலும் செம சேலஞ்சிங்காக இருந்தது. எனக்கு எப்படின்னா, நான் வந்து மறுபடியும் வந்து ஒரு கேவ் மேன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதாவது அந்த காலத்துலலாம் எப்படி பண்ணாங்க, ரொம்ப நிறைய பேர் அங்கங்கே ஓடுறது, அதுக்கப்புறம் வந்து ஹண்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஏறுறது இறங்குறது, அது மாதிரி தானே எப்பவுமே இருக்கும். அது மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் வந்து ஒரு கேவ் மேனாக நான் உணர்ந்தேன் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டைம். அதுதான். இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த முன்னாருக்கு முன்னாடிலாம் ஒரு சில நேரத்தில் நான் வந்து ஹைக்கிங்லாம் அவ்வளோலாம் போனதில்லை. நான் சின்ன வயசில் போயிருந்திருப்பேன் போல இருக்கு. அப்போ கூட வந்து அது சரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம், அவ்வளோ அந்த அட்வென்ச்சரஸான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு இருந்ததில்லை. அதுதான் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து அட்வென்ச்சரஸாக இருக்க ஆரம்பிச்சதில்லை. அதுலேருந்து தான் வந்து இது மாதிரி தான் இருக்கணும், எனக்கு இது மாதிரி தான் அட்வென்ச்சரஸாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் வந்து ஆரம்பித்தேன். அதுலேருந்து வந்து ஹில் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் மற்ற ஹில் ஸ்டேஷனில் நான் வந்து நாங்கள் ஏறி இறங்குறது தான் பண்ணல. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை ஒரே ஒரு தடவை தான் முன்னாரில் வந்து அது மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அது 3வது நாள் நினைக்கிறேன், 4வது நாள், அதுக்கப்புறம் 5வது நாள் வந்து நார்மலாக தான் போச்சு, நல்லா போச்சு. நிறைய நாங்கள் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இது டிஸ்கோ நைட்டு அது மாதிரிலாம் இருந்தது. இதே நாங்கள் வந்து அடல்ட்ஸாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்சுவல் பார்ட்டி மாதிரி தான் இருந்திருக்கும். அது எப்படின்னா வந்து ட்ரிங்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் சீக்ரெட் அடிக்கிறது, அது மாதிரிலாம் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஆனால் வந்து நல்ல வேலை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருந்தோம். அப்போ வந்து டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்களே, ஆப்வியஸ்லி பண்ண முடியாது. நாங்கள் வந்து சின்ன பசங்களாச்சே, அது இல்லீகல் ஆக்சுவலி. நாங்கள் அது பண்ணக்கூடாது, நானும் பண்ண மாட்டேன். எனிவேஸ் இருந்தாலும் டான்ஸ் பண்ணோம், ஒரு டிஸ்கோ பார்ட்டி, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஃபுட்டு, செமையான ஒரு 5 நாள் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மெமரபிள் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்ததுலையே. இந்த 12th வந்து எனக்கு வந்து ஏற்கனவே வந்து நான் படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அது ஸ்கூலில் வந்து கல்ச்சுரல்ஸ் அதெல்லாம் வந்து அதுவே ஏற்கனவே பெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் 12th ஆரம்பிக்கும் போதே வந்து இது மாதிரி ஒரு ட்ரிப் வச்சு அந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் 12th ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு அது ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிறது வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் ஃப்ளோ ஸ்டேட்டில் இருந்த மாதிரி நான் இருந்தேன். அப்படி சூப்பராக இருந்தது எனக்கு 12th எக்ஸ்பீரியன்ஸு. அது மேபி நான் வந்து கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஒரு அருள் தந்திருப்பாரு போல இருக்கு. எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்காக ஒரு 11th 12th வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது இதுக்காக. ஏன்னா ஒரு சில பேர்லாம் மோஸ்ட்லி வந்து வந்து அவங்களோட ஸ்கூல் லைஃப்லாம் அவங்க பார்த்தா வந்து முதல்ல அவங்க படிக்கிற ப்ரெஷர் தான் ஞாபகம் வரும். ஐயோ அது மாதிரிலாம் மறுபடியும் நான் போகவே மாட்டேன், என் ஸ்கூல் லைஃப்லாம் நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல.
என்ன கேட்டால் நான் கண்டிப்பாக என் 12th ஸ்கூல் லைஃபே என்னால் மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடுவேன். ஒரு ஃபுல் 2 வருஷம் மறுபடியும் அது மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக சந்தோஷமாக நான் போயிடுவேன். அதில் ஒரு டைம் ட்ராவல் பண்ணிவிட்டு அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அப்படி இருந்தது எனக்கு. ஸோ அதுதான் வந்து என்னோட ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 12th எக்ஸ்பீரியன்ஸே. நான் வந்து 12th ஆரம்பிக்கும் போதே வந்து அட்வென்ச்சரஸாக தான் ஆரம்பிச்சுட்டு மலையெல்லாம் ஏறி இறங்கி அது மாதிரிலாம் இருந்தது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸு, ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து மலை ஏறினது இறங்குனது. இப்போ ரீசெண்டா இந்த 12th இந்த முந்தா நேற்று தான் வந்து நான் தேர்ஸ்டே அப்போ வந்து வீடியோ போடல, அப்போ வந்து என்ன இருந்ததுன்னா அப்போ கூட வந்து இது மாதிரி தான் ஒரு ஹைக்கிங் இடத்துக்கு தான் நாங்கள் போனோம். ஆந்திரால தடா ஃபால்ஸ் உபாலாமடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்க வந்து வாட்டர் ஃபால்ஸ் ஒரு இடம். அதுலயும் கூட வந்து மலை ஏறுற மாதிரிலாம் ஒரு சில இடம் இருந்தது. நான், அதுக்கப்புறம் என் கசின், அதுக்கப்புறம் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸு, நாங்க வந்து மறுபடியும் ஒரு தடவை அட்வென்ச்சரஸா இருந்து ஒரு யாரும் போகாத இடத்துக்குலாம் நாங்க வந்து ஏறி போய் அந்த இடத்துல அந்த நேரத்துல வந்து செம வெயிலா இருந்ததுனால நாங்க முடிஞ்ச வரைக்கும் தான் ஏற முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோலாம் பண்ண முடியல, அதனால இறங்கிட்டோம் நாங்க. ஆனாலுமே வந்து மறுபடியும் வந்து ஒரு தடவை நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இது நடந்தது. ஆக்சுவலி இந்த தேர்ஸ்டே அப்போ வந்து நாங்கள் போகிற பிளான்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. ஆனால் இருந்தாலும் மறுபடியும் வந்து ஒரு தடவை நான் ஹைக்கிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நன்றி கடன் தான் இருக்கு. நான் அதை வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அதெல்லாம் தான் எனக்கு வந்து இன்னும் அட்வென்ச்சர்ஸாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சு. அதுக்கப்புறம் ஹைக்கிங்கு, இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி டஃப் ஸ்போர்ட்ஸ். ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸாகவே ரொம்ப நிறைய பேர் பண்ணுறாங்க. இது மலை ஏறுறது, அதுக்கப்புறம் வந்து அது மாதிரிலாம் பண்ணுறது. இந்த மலை ஏறுறது, ஹைக்கிங்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதுலே டஃப்பான ஸ்போர்ட்ஸ் தான் வந்து எனக்கு அது பண்ணுறதுக்கே வந்து எனக்கு ஒரு பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அது அப்படி ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும்ல. ஆப்வியஸ்லி எனக்கு வந்து சேலஞ்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து காம்படிட்டிவாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. அதனால ஹைக்கிங் எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து ஏறுறது இறங்குறது ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் ஸ்போர்ட்ஸ் என்ன கேட்டால். அது வந்து அந்த மாதிரி ஏறுறது இறங்குறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப நிறைய ஃபீலிங்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் தந்தது. நேற்று தான் வந்து ஹவு டு மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ் நான் போட்டதுக்கு அந்த வீடியோவே வந்து அது காரணமே அதுதான். எனக்கு வந்து அந்த ரொம்ப நிறைய ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் தான் எனக்கு இருந்தது. அது மாதிரி நான் மலை ஏறும் போது இறங்கும் போதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து அது எனக்கு ஒரு கேமேன் மாதிரி ஒரு ஃபீலிங் தந்தது. அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஸோ ஒன் ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு அது மாதிரி தந்துச்சு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இந்த 2 மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னதுன்னா, நான் வந்து ஹைக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப நிறைய விஷயம். அதுலலாம் வந்து நான் கற்றுக்கின விஷயம் இதுதான். ஹைக்கிங்கு இருக்கிற ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் ஸ்போர்ட்ஸு. அதுக்கப்புறம் ஏறுறது இறங்குறது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ சுலபமான விஷயமே இல்லை. அது வந்து ஆனால் வந்து அதை நீங்கள் பண்ண ஆரம்பித்து அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹைக்கிங்கு இது வரைக்கும் போனது இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் இருக்கிறதுலே சிம்பிளான ஹைக்கிங் ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து அது கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. அது நம்மளுக்கு ரொம்ப நிறைய விஷயம் நம்ம மிஸ் அவுட் பண்ணிவிடுவோம் அதை நம்ம பண்ணாமல் விட்டோம்னா. அதுக்கப்புறம் மலையிலேருந்து ஏறுறது இறங்குறது ஹைக்கிங்கு, அதுலேருந்து டாப்லேருந்து கீழே பார்க்குறது, எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா அது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இது மாதிரி என்னோட வாழ்க்கையோட ஸ்டோரியை நான் வந்து இது மாதிரி என்னால் வந்து ஒரு ப்ரௌடாக இது மாதிரி சொல்ல முடிஞ்சதுன்னா அது காரணம் வந்து அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நான் ஆரம்பித்து அதில் நான் வந்து சீரியஸாக வந்து பண்ண ஆரம்பிச்சதுனால தான் எனக்கு என்னோட வாழ்க்கையில் என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னால் ஞாபகப்படுத்தி பண்ண முடிஞ்சு. ரொம்ப நிறைய மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நான் வந்து அது நம்ம உலகத்தில் பண்ணுறது, அது நான் பார்த்து அதை பண்ணிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம்லன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்து அந்த நோஸ்டாலஜியாலேயே இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எமோஷன்ஸ். நோஸ்டாலஜியானா ஒரு நம்மளோட பழைய காலத்தை பற்றி நம்ம நினச்சி சந்தோஷப்படுறது. அது ஆக்சுவலி ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க டோன்ட் லிவ் இன் த பாஸ்ட்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்கிறேன் டோன்ட் லிவ் இன் த பாஸ்ட். கண்டிப்பாக
ஆனால் வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் பற்றி நம்ம நினச்சி பார்த்து நொஸ்டாலஜியாவில் வந்து அப்படியே சந்தோஷப்பட்டு பார்க்குறதே வந்து ஒரு தனி சுகம்தான். அதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் உங்களோட இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்துரும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்டிப்பாக அது மாதிரி இருந்திருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் வாய்டான லைஃப் ஸ்டைல் தான் நீங்கள் இது மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக எஸ்கேப் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு வழி பண்ணணும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்கும். ஆனால் ஒரு சில விஷயம் தான் நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். எனக்கு வந்து அது மாதிரி தான் இந்த ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் 12th 11th இதெல்லாம் நான் வந்து பண்ணதில்லை. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து வேல்யூபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு யோசிச்சாச்சு பார்க்கணும். என்னதுன்னா, இந்த மொபைலை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு டிவைஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. ஒரு மலையிலேருந்து மேலே இருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம மலையை ஏறும் போது வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஏறி ஒரு மேலே இந்த டாப்லேருந்து நம்ம ஒரு உலகத்துக்கு மேலேயே ஒரு டாப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி ஒரு இமேஜின் பண்ணி பார்த்து பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நல்ல உணர்ந்து பார்த்து அதுக்கடுத்து வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த ஹாலிடேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வருதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹைக்கிங் நீங்கள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஹாலிடே வந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது ஒன் ஆஃப் த பீக் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 வீடியோ பாருங்கள். Get down, get up again and improve.